வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாள் 33 பல்கிங் சீரி. எப்பவும் கூட ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு இந்த சாதம் வைக்க தான் வேகமா எந்திரிச்சேன். சாதம் முட்டை எல்லாத்தையும் பக்காவா ஒரு 7:30 செஞ்சு முடிச்சிட்டேன். எப்பவும் போல கொஞ்ச நேரம் செடி பையில போச்சு நோண்டிட்டு இருந்தேன். அப்பதான் ஞாபகம் வந்து காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு வேகமா காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு ஒரு தம்ஸ் அப் போட்டு காலேஜுக்கு செதறிட்டேன். இன்னைக்கெல்லாம் வண்டி இருக்கு, நோ ப்ராப்ளம். இத்தனை நாள் யாருக்கும் தெரியாம வீடியோ எடுப்பேன். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். பசங்களாம் சின்சியரா சிம்போசியம் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே 4:30 வரைக்கும் ஜம்முன்னு ஓட்டிட்டு காடியை பற்றின்னு வரும் வழியில் தான் இந்த சம்பவம். இந்த 2 குட்டி குழந்தையும் ஜாலியா எனக்கு டாட்டா காட்டி விளையாட்டு வருதுங்க. சரி, அவங்களாம் டாட்டா காட்டி வேகமா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்ல நீ தோள்பட்டை நாள்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம பொறுமையா எல்லா ஒர்க் அவுட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இவனை ஒரு ஸ்டார்டிங் வீடியோல பார்த்திருப்பீங்க, அதோட இப்பதான் பாப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, வாரத்துல 4 நாள் ஜிம்முக்கு வரான், மீதி நாள் அப்ஸ்காண்ட் ஆயிடுறான். அப்புறம் மாஸ்டர்லாம் ஜம்முன்னு ஆம் ரெஸ்லிங்லாம் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நானும் கையெல்லாம் கொடுத்தேன். கீர் போடுற மாதிரி கையை திருப்பி விட்டாரு. அவர் கை சைஸுக்கு நம்மளாம் போய் போட்டி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சிருக்கணும் முதல்ல. அப்புறம் என்ன ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல கிளம்புறதுக்கு 8:30 மேல ஆயிடுச்சு. நீங்க ஒரு சில மீம்லாம் பார்த்திருப்பீங்க, புரோட்டீனுக்கு சிக்கன் 65 எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு. நான் இப்பதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பட் சிக்கன் 65 நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன, எப்பயும் சாப்பிட்ற ஓட் மீல் தான். அதை செஞ்சுட்டு அப்படியே எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்குள்ள 12 மணி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே. அப்புறம் நிலைத்தன்மையோட இருங்க.